ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்ச் 2025 வருடம், அதாவது இந்த மாதத்தில் பௌர்ணமி எப்போ வருது, திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. அதுலேயும் பௌர்ணமியில் கிரிவலம் போனோம் அப்படின்னா ஈசனோட அருள் நமக்கு பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் முற்றிலுமாக நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், முக்தி கிடைக்கும், எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல பௌர்ணமி எந்த நாள்ல வருது, எந்த நேரத்துல நாம கிரிவலம் போகலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. திருவண்ணாமலை அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது நமக்கு பௌர்ணமி தான். பிறை சந்திரனை முடிமேல சூடிய ஈசனை வழிபாடு செய்யறதுக்கு, அவரது அருளை நம்ம பெறுறதுக்கும் ஏற்ற நாளாக இந்த பௌர்ணமி நாள் இருக்கு. இந்த நாளில் தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் இருந்து மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அண்ணாமலையை வலம் வழிபாடு செய்கிறது, அந்த கிரிவலம் செய்கிறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் பக்தர்கள் கிரிவலம் போகிறது வழக்கமாக இருந்தாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வந்தோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளும் சித்தர்களின் பலரின் அருளும் சந்திர பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால நம்முடைய உடல், மனம், ஆன்மா, வாழ்க்கை எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மாற்றம் நமக்கு ஏற்படும். இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இந்த நாள்ல கிரிவலம் போனோம் அப்படின்னா நிச்சயமா பாவங்கள் நீங்கும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த ஆண்டு மார்ச் மாதம் பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமியாக வருது. மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்துல வரும் பௌர்ணமியில சிவனே மலையாக இருக்கிறதாக நம்பப்படும் புண்ணிய ஸ்தலமான திருவண்ணாமலையில கிரிவலம் வருது பல மடங்கு அதிக பலனை நமக்கு கொடுக்கும். 2025 ஆண்டின் மார்ச் மாத பௌர்ணமி மார்ச் 13 வியாழக்கிழமை வருது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:40 முதல் மார்ச் 14 பகல் 12:55 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. மார்ச் 13, 14 இந்த 2 நாட்களுமே பௌர்ணமி திதி இருக்கிறதுனால எந்த நாளில் விரதம் கிரிவலத்தை துவங்கி எந்த நாளில் நிறைவு செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். இதை தீர்க்கும் வகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் மார்ச் மாதம் கிரிவலம் போறதுக்கான நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் மார்ச் 13 காலை 10:35 மணிக்கு கிரிவலத்தை துவங்கி மார்ச் 14 பகல் 12:20 மணிக்குள்ள கிரிவலத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை கிரிவலம் போனோம் அப்படின்னா குருவோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும், ஞான சக்தி நமக்கு ஏற்படும், அதாவது ஞான சித்தி கிடைக்கும். இந்த பிறவி மட்டும் இல்லாம பல பிறவி குருமார்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குரு பகவான் மங்களகாரனாக அவர் இருக்கிறாரு. அவரது அருள் இருந்தா தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். வேலை, கல்வி, திருமணம், குழந்தைகள், இதுல இந்த பிரச்சனை, இது சம்பந்தப்பட்டது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுல வரக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு நீங்கி கண்டிப்பா அந்த ஈசனோட அருளால நமக்கு நல்லதே நடக்கும். அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட உங்களால் போக முடியும் அப்படின்னா நிச்சயமாக கிரிவலம் போயிட்டு வாங்க. இல்லை உங்கள் ஊருக்குள்ளேயே கிரிவலம் போகிற மாதிரி சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்கள் போகலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். நீங்கள் கண்டிப்பாக கிரிவலம் போய் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நிறைவேற்றிக்கோங்க. கண்டிப்பாக சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு
நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.